ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போன வார தினத்தில் இவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. யூரின் வராமல் 2 நாள் இருந்து அதுக்கப்புறம் யூரின் வந்து ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயா ஃபோன் பண்ணும்போது எங்கெல்லாம் போவேனாங்க சிஸ்டர், நீங்கள் பொருத்தனை பண்ணிக்கோங்க, இங்கேயே சரியாயிரும், எத்தனையோ ஆண்டவர் சுகமாக்குறாரு, இது சுகமாக்க மாட்டாருன்னு சொன்னார். நானும் இவர்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், நம்ம ஜீவோலிக்கே பொருத்தனை நிறைவேற்றலாங்க, ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், நம்ம ஆண்டவரே பரம வைத்தியர், ஹாஸ்பிட்டல் எதுக்குன்னு சொன்னானே இவர் கேட்கவே இல்லை. யோசேப்பை உயர்த்தின தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், எவ்வளவோ நான் இவருக்கு எடுத்து சொன்னேன், எதையுமே இவர் கேட்கவே இல்லை. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், தானியேலை சிங்கக்கேபியிலிருந்து காப்பாற்றின தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி குண்டத்தில் காப்பாற்றின தேவன் நம்மளையும் காப்பாற்றுவார். நீங்கள் சொன்ன கேளுங்கன்னு சொன்னானே, எதுவுமே கேட்கல, ஹாஸ்பிட்டலில் தான் போகணும் பிடிவாதம் இருந்தார். அப்போ அப்பாட்ட சொன்னேன், சரி கொடுத்துட்டு போங்க சிஸ்டர், அவருக்கு வந்து பயம் இருக்குது, அவருக்கு நம்பிக்கை இல்லை, பயந்துட்டார், நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே போங்க அப்படின்னாரு. சரின்னு கொண்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும் போது யூரின் நல்லா உள்ளே பாஸாகவே குடல் ஃபுல்லாக யூரின் நிற்கிது. டாக்டர் என்னங்கிறாங்க, எங்களுக்கு நீங்கள் கும்பிட்ற தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டுங்க, நாங்கள் செய்கிறத நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோங்க சிஸ்டர் அப்படின்ட்டாங்க. சரிங்க டாக்டர்னு சொல்லிவிட்டு இவரை கொண்டு சேர்த்துட்டு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன், நான் ஜெபம் பண்ணிக்கிறேங்க சிஸ்டர், நீங்கள் கவலைப்படாதிருங்க, அவருக்கு பயம் அதிகம், ஒன்றும் ஆகாது, நீங்கள் பயப்படாதீங்க. உள்ளே ஒண்டி சேர்த்து 2 லிட்டர் யூரின் உள்ளே நிற்கிது, எப்படி எடுக்கிறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. நான் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஏசப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு, நம்ம ஜீவோலிக்கு பொறுத்தனை நிறைவேற்றின உடனே சுகமாகும்ப்பா, இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து இத்தனை நாள் ஐசியூவில் கிடக்கணும்னு இருக்குதா, ஆண்டவரே இவருக்கு உணர்த்துங்க அப்படின்னு. இவரை கொண்டு உள்ள ஐசியூவில் படுக்க வச்சுட்டாங்க. யூரின் அவங்க எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் அவங்க முழிக்கிறாங்க, கரண்ட் வச்சு எடுக்கிறதா, இது எப்படி எடுக்கிறதுன்னு அவங்களே பேசிக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உள்ளே கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. அப்போ நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இந்த அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன், அப்பா அவங்க இங்கிலீஷ்லேயே பேசிக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னதுக்கு அப்பா சொன்னார், சிஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க உள்ளே கொண்டு போனாவே அவங்க அதை இதை சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன் சரியாயிரும், நீங்கள் பயப்படாது இருங்கனாங்க. அதே மாதிரி ஐயா ஜெபம் பண்ணோன்னே அப்புறம் கையிலையும் காசு இல்லை, நாங்கள் ஒரு 1000 ரூபாயாட்டு தான் போனாங்க. அங்கே போய் சேர்த்துனோன்னே 10,000 ரூபா கட்டுங்க டெபாசிட் அப்படின்ட்டாங்க. காசே இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் பாப்பாட்ட தோட்டம் கொடுத்துட்டு அடகு வச்சு கொண்டு போய் 10,000 ரூபா கட்டினோம். கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இவருக்கு டீ கொடுக்கணும், ஜூஸ் வாங்கி கொடுக்கணுங்கிற எதுக்குமே காசு இல்லை. அப்புறம் அப்பாட்ட ஃபோன் பண்ணேன், அப்பா எதுக்குமே காசு இல்லைங்கப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணே. சரி சிஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாது இருங்கனாங்க. அப்பா ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறமே உடனே எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி, பாப்பா எங்கே இருக்கிற பாப்பா, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் நான். அப்புறம் கொண்டாந்து சரி பாப்பா வர சொல்லுன்னு சொல்லி ஐயோ ஃபோனை வச்சோன்னே ஒரு 1/4 மணி நேரத்தில் எங்கள் அண்ணன் ஒரு 20,000 ரூபா கொடுத்து விட்டான். அப்புறம் அல்லேலூயா நன்றின்னு சொல்லிவிட்டு அந்த 20,000 வாங்கிட்டு அப்புறம் இவருக்கு தேவையான ஜூஸு ஆலிஸ் எல்லாம் வாங்கி கொண்டு போய் ஐசியூக்குள்ளே கொடுத்துட்டு வந்து வெளியில் வந்தோடனே ஐயாவுக்கு ஒரு 500 ரூபா காணிக்க அனுப்பிச்சுடுங்க ஐயா, என்னால் முடிஞ்சுதுண்ணே. உன்னால் முடிஞ்சு அனுப்புங்கண்ணாரு. 500 ரூபா மட்டும்தான் அனுப்புனேன். ஆனால் அதன் 20,000 மீதியாகி வீட்டுக்கு ஓரளவுக்கு ஆண்டவர் கிருபை செய்து இவர் யூரின் எல்லாத்தையும் வெளியெடுத்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நிற்க வச்சு மோஷன் போகாமல் 2 நாள் இருந்து, யூரின் வராமல் 2 நாள் இருந்து, படாத பாடு. போன வாரம் 2 நாளில் ஐசியூவில் படுத்திருக்காரு. இந்த வாரம் நேரம் ஆண்டவர் இங்கே கொண்டாந்து ஜீவோலியில் எவ்வளோ அழகாக நிறுத்தியிருக்கிறாரு. தேவனும் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி சொல்லுங்கள். நன்றி.